ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய பயிற்சி ராசிக்கு 2வது வீட்டில் மிதுன ராசியில் தான் பயிற்சி. 2025 12 மாதம் ஒரு கணக்குக்கு 2025 ஒரு வருஷ காலகட்டத்தில் சுபகாரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு ஆற்றல், வேலை வெட்டி செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு வேலை திறன்கள், காலதாமதமாக திருமண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடுகள், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் நடந்திருக்கும். ஆனால் இந்த ரிஷபராசியில் உள்ள ராசிக்காரர்களுடைய தாத்தா அப்பா வழி முன்னோருக்கு ஆவாது போன வருடம் துர்மரணம் ஏற்படலாம், இல்லை நோய்வாய்ப்படலாம். 2வது உங்கள் ஜாதகத்தில் நாக தோஷமே இருந்து பல கஷ்டங்களையும் நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்ததும் ஒரு கட்ட காலம். அந்த தோஷங்கள் விளங்கி குருவுடைய கடாட்சியம் சொல்லக்கூடிய பார்வை பட்டனால உங்களுக்கு இடையூறுகள் வந்திருக்காது. ஆனால் ஒரு சில ஜாதகத்தில் ரிஷபராசிக்காரங்க திருமணம் பண்ணியிருந்தா கூட கருத்து வேறுபாடில் பிரிஞ்சு போகணும். பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஆனால் ஒரு கட்ட காலத்துக்குள்ள ஒரு 35-45 வயசுக்கு மேலே ரிஷபராசிக்கார பெண்கள் உச்ச நிலை அடைவீங்க. தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசிக்கார ஆண்கள் ரியல் எஸ்டேட்டு, இப்படி நல்ல ஒரு தொழில், ஃபேன் காற்று கீழே உட்கார்ந்துக்கிட்டு செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு தான் உண்டு. ஆனால் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நாகதோஷத்தினால காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் ராசியில் உண்டு. ஆனால் இனி வரும் காலத்தில் நல்ல படிப்பு, நல்ல வேலை, திருமணம், குழந்தை குட்டிகள், வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த சொத்து சுகங்கள் வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பேசிக்கிறாரு. அதுவும் மிதுன ராசியில். கலைத்துறையில் எப்படி பிரகாசிப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் துறை படித்ததுக்கு படித்த வேலை கிடைக்காதையும் பிடிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு தான் வாழ்க்கையை ஓட்டணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடைய உங்களுக்கு குரு பெயர்ச்சி. ஆனால் குரு பகவான் சந்நியாச கோலத்தையும் கொடுக்கக்கூடியவர். கல்யாணமே ஆய்ந்தா கூட கருத்து வேறுபாட்டில் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் குரு பகவானுக்கு உண்டு. அதனால தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள் தன்னோட அரவணைச்சு நீங்கள் வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாத்தான் உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு அடையும். இல்லைன்னா வீணான விவாதங்களில் வீணான விரயத்தை தான் நீங்கள் உண்டு பண்ணுவீங்க. ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 30 வயசு 45 வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வருடம் ஆகாது. நீங்கள் தான் உங்கள் முன்னோரை வழிபட வைக்கணும், உங்கள் குலதெய்வத்தை வழிபட வைக்கணும், பல தீர்த்த யாத்திரைகள், பல கோயில்களுக்கு நீங்கள் போக வைக்கணும். இப்படி போக வச்சு முறையாக இருந்தால் தான் இந்த 2025 வரக்கூடிய குரு பகவானுடைய தன்மைகள், சுபகாரியங்கள், வீண் விரயம் கிடையாது, சுபகாரியங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் இந்த ரிஷபராசியில் ஒரு கட்ட காலத்தில் ஒரு 45-47 வயசுக்குள்ளே தாய் தகப்பன் பிரிகிற மாதிரி இருக்கும், இல்லை தன்னுடைய குழந்தைகள் அவங்கவுங்க கணவரோட பிரிகிற மாதிரியும் இருக்கும். இது விதி. ஆனால் 2025க்கு மேலே சேர்ந்து வாழுவீங்க. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. குரு கடாட்சியம் இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை உச்சநிலை. விலை உயர்ந்த வீடு, விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள், இதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான தன்மை
உங்களுக்கு குரு தசைன்னு ஒன்று நடக்கும். ஒரு கட்ட கால வயது, ஒரு 43 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடக்கும் ரிஷபராசிக்கு. அந்த தசை நடக்கிறவங்களுக்கும் குரு உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு தன்மையினால் நோயும் 3 நாள் தான், மருந்தும் 3 நாள் தான். இப்படியாம்பட்ட ஒரு தன்மை நடக்கக்கூடிய நேரம் உண்டு. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம், சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் வடபழனி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சியா இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல பயிற்சியா இருக்கிறாரு. 2ஆம் இடம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான், ஒரு பாவகம். 2ஆம் இடத்துல ஒரு குருவோ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே அந்த வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது ரொம்ப எளிமையான முறையில கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். 2ஆம் இடம்ன்றது அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம், அடுத்து வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம், அதே சமயத்துல உங்களுடைய வாக்கையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வாங்கின கடனுக்கு ஏதாவது நீங்க அந்த ஒரு டைம் கேட்டிருக்கிறீங்க, இப்போ கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் லிமிட் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நேர்மையாக அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம். அந்த 2ஆம் இடத்துல அந்த குரு இருக்கிறது உங்களுடைய வாக்குனுடைய தன்மையை, நீங்க பேசின பேச்ச அப்படியே செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு அழகா ஒரு எளிமையா அந்த அழகுலையும் பாத்தீங்கன்னா இவர்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான குடும்பமா இருக்கும். உங்களுடைய வீட்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க எப்போதுமே. அதே சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை பொறுத்து சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே பிளான் பண்ணி செய்வீங்க. ரொம்ப அதிகமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த நகையை சேகரித்து வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த நகையை அணிபவதற்கும் ரொம்ப ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழில்ல வருமானத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது ஒரு பல மடங்கா லாபத்தை பெருக்குவதுல இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 1.5 வருடமாக ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா தொழில்ல பெருமளவு லாபத்தை இவர்களால சந்திக்கவே முடியல. இந்த லாபத்தின் அளவு குறைவதனால பாத்தீங்கன்னா இவர்களால பெரும் அளவு அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க எதிர்பார்த்து இருந்தது ஒரு டைம், ஆனா நடந்துட்டு இருக்கிறது வேற மாதிரியா நடந்துட்டு இருக்குது. இதனால உங்களுக்கு கொடுத்த வாக்கை கடன்காரங்களிடையோ இல்ல குடும்பத்திலேயோ பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்க ஒரு வீடு கட்டவே பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கடந்த வருடத்திற்கு முந்தின வருடம் பிளான் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு வருடமாக அதை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பணம் வருது, பணம் காசு வருது, எல்லாமே வருது, ஆனா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல தேவையில்லாத அவமானங்கள்ல போய் மாட்டியிருந்திருப்பீங்க. இந்த ஜென்ம குருன்றது இந்த தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். எப்படி நமக்கு ஜென்ம சனி வந்தோடனேயே 7.5 சனின்ற ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஜென்ம குருக்கு யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த ஜென்ம குருல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த வருடத்துல அதிகப்படியான அவமானங்கள், நீங்க செய்யாத தப்புல போய் மாட்டிக்க கூடிய ஒரு சிச்சுவேஷன், அலுவலகத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும்.
இப்ப இளம் வயதினர்கள் நீங்க அரசாங்க உத்தியோகத்துல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, ஒரு டெம்பரவரி போஸ்டிங்கா ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு 6 மாதத்துல கிடைக்க வேண்டிய அந்த நிரந்தர ஒரு தகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுல ஒரு நிலையற்ற ஒரு தன்மையாவே இருந்திருக்கும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்காது. ஒரு 6 மாசத்துல நம்மளை பெர்மனண்டா ஆக்கக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாமே அந்த ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அந்த அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலயும் தேவையில்லாத அவமானங்கள், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கங்கள், தேவையில்லாத அவமானங்கள் காத்துட்டு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதற்கு உண்டான, தலைமறைவான ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுத்திருப்பார். இது எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி ஆகுமா மேடம்? நாங்க எவ்வளவோ நிறைய விஷயங்களை செய்து அதுல ஏமாற்றம் மட்டும்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்தி 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழில்முறை ரீதியாக அதிகப்படியான ஒரு அலைச்சல்களும் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக நீங்க ஒரு இடத்த போய் ஒரு ஆர்டர்ஸ் வாங்கணும், இல்ல ஏதோ ஒரு சில சிக்கல்களை தீர்க்கணும் அப்படின்ற போது நீங்க இது நாள் வரைக்கும் போன் மூலமாக செஞ்சுட்டு வந்த சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நேர்ல போய் அந்த கஸ்டமர்ஸை, கிளையன்ஸை, சப்ளையர்ஸை பார்த்து நீங்க அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இதற்காக நீங்க ஊர் விட்டு ஊர் போறது, மாநிலம் விட்டு மாநிலம் போறது, சில பேருக்கு அவுட் சைடு அதாவது கண்ட்ரீஸ்க்குலாம் போறது, நீங்க எங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த கிளையன்ஸை நீங்க அந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு வர்றது, இத மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தொழில்முறை ரீதியாக இந்த குரு பகவானின் பெயர்ச்சி சில நபர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த அதிகப்படியான அலைச்சல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைச்சலும் இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போகுது. வருமானங்கள் இருக்கு, கண்டிப்பான வருமானங்கள் இருக்கு. ஆனா அந்த வருமானங்கள் இப்போ உங்களுக்கு உடனே யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் சில சிக்கல்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டுல என்னென்ன நட்சத்திரத்தை கடக்கிறாரு அப்படின்ற போது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை கடக்கிறார். செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசிக்கு அதிபதி, 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால அந்த விரய செலவுகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட செலவுகளை சந்திப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய களத்திராதிபதி. அதனால திருமணம் சம்பந்தமான சுப விரயங்களுக்கு இந்த பண வருமானங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கிறாரு இந்த குரு பகவான். ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட தடைகள், எந்தெந்த இடத்துல எல்லாம் தடைகள் இருந்ததோ, அதாவது வேலை போயிட்டு இருக்கிறீங்க, வேலை இழப்புகள் இருந்துருச்சு, வேலையை விட்டுட்டோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மே மாதத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புல கொஞ்சம் சிரமங்களோட, அதாவது தடைகளும் அதிகமாக இருக்கும், அடுத்த சிரமங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஆனா அங்க வேலை வாய்ப்பும் உங்களுக்கு உறுதியா கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். சிரமங்கள் தான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதிகள் தொந்தரவு இந்த காலகட்டம், அதாவது அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதிகள் மூலமாக ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜியோ, ஏன்னா புதனுடைய ராசியில இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் அலர்ஜி, நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான், அதாவது அந்த சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகளே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த குடைச்சலை, அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, அதனால உங்களுக்கு ரெகுலரா ஆபீஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தொந்தரவுகள் அந்த ராகுவை கடக்கும் போது அந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு.
அடுத்து அந்த குரு பகவானை, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தையே அந்த குரு பகவான் கடக்கும் போது இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம், உங்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம், தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் மீடியால இருக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சினி துறையில இருக்கிறவங்க, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எடிட்டிங்கோ சினிமாட்டோகிராஃபியோ, அடுத்து பாத்தீங்கன்னா கவிதைகள் எழுதுறவங்க, இந்த மாதிரியாக நடிப்புல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து குணச்சித்திர நடிகர்களா இருக்கிறவங்க, யாரா இருந்தாலும் மீடியா துறையில யாராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பெயர்ச்சியின் இறுதி காலகட்டத்துல, அதாவது 2025 செப்டம்பருக்கு மேல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தை பாக்கியம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவின் பேரில் தான் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த மிதுன ராசியில இருந்துட்டு அந்த குரு பகவான் பார்க்கின்ற பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால கடன்கள் குறைவதற்கு, சில கடன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால அதிகப்படியான தெய்வீக வழிபாடுகள், பரிகாரங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக அதிகப்படியான நேர்த்தி கடன்கள்லாம் வச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள். இந்த கோயிலுக்கு வரேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு வரேன், அடுத்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துறேன், திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துறதாக வேண்டுதல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாமே, பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான, அதாவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம், புதிதாக சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு, இன்னமும் கடன் அதிகரிக்குமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்க வீட்டுல குடும்பத்துல இருந்த விரிசல்கள் குறையக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் டைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு பிரிவுகளை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பிரிவாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த பிரிவே அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு ஏற்கனவே நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்றவங்களுக்கு நாங்க இன்னமும் திருமண வாழ்க்கை, அதாவது மறு திருமணம்ன்றது ஏற்படக்கூடிய, அதுதான் அந்த பிரிவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள், ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்ப தொழில் தொடங்கலாமா அப்படின்றவங்கள இருக்கிறவங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழில்ல சிறிதளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வெளிவருகின்ற ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் தெரிஞ்சுக்கணும், அடுத்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களே. இந்த குரு பகவானை சிரசில் வைத்து கொண்டு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்களே உருவாகி பொருளாதாரத்தில் சிக்கி சின்னாபின்னமாகி ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் அவதிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நன்மை தருமா? நன்மை தரும். எதிர்பார்த்தது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொடராக உங்கள் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிடக்கூடாது. ஏன், அந்த 5 கூடைய புதனுடைய சாரத்தில் தான் வீட்டில் தான் போய் உட்கார்றான், 2ஆம் இடத்துல உட்கார்றான். உட்கார்ந்தாலும் இந்த வீட்டுக்கு விரையாதிபதியோட சாரத்தில் தான் போகிறான். அந்த வீட்டுக்கு
6 சாரத்துலேயும் போகிறான் எங்கள் மிதுனத்திலிருந்து. இப்படி எங்களை பொறுத்தவரை நாங்கள் கணக்கு மூலமாக அந்த கிரகம் எங்கே செல்லுகிறது, அதன் மூலமாக இந்த ராசியை நபர்கள் எப்படியெல்லாம் அனுபவிப்பார்கள் என்பதை மட்டும் நாங்கள் அந்த இடத்துக்கு விளக்கம் தரோம். உண்மையை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் தான் நீங்கள் அனுபவ உண்மை. அந்த அனுபவ உண்மையை உங்களுடைய ஜாதகப்படி டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக எடுத்து அதன் மூலமாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியை இணைத்து எந்தெந்த மாதங்களில் எப்படி எப்படிலாம் நடக்கும்னு தெளிவாக சொல்லுவது ஜோதிட கணக்கு. அப்படி இருந்தாலும் இன்று உங்களுடைய செயல்பாடுகள் பொருளாதாரம் வரும். அது வரும்போதே கடனோடு தான் வரும். ஏன் கடனோட வருதுன்னா 7ஆம் அதிபதி அது வரும், வந்தது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய வாங்கிட்டு போயிடுவாங்க. வருவதும் போவதுமாக இருக்குமே தவிர உங்களுக்கு அது நிற்கும்னு சொல்ல முடியாது. இல்லை வாங்கிய கடனுக்கு நீங்கள் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போது எனக்கு லாபாதிபதி எனக்கு இருந்தாலும் 8 நல்ல நீண்ட கடனாகவும் தொடர் கடனாகவும் இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு காசு கடனாக இருந்தால் உயிர் தப்பிப்பீங்க. காசு கடன் இல்லாத ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்தீங்கன்னா உயிருக்கு போராட்டம் வரும். உயிரில் போய் சிக்கிக்குங்க. உயிர்னா உடல். உடலை நீங்கள் காசுன்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களாலையும் உங்கள் குழந்தைகளாலையும் உங்களுடைய பொருளாதார நிர்வாகத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தான் தீரும். வருவதை மிகவும் பக்குவமாக எடுத்து செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய பொறுப்பை நீங்கள் தான் உணர்ந்து எடுத்து போக வேண்டியும். இதுக்கு முன்னாடி போட்ட திட்டம் ஒன்றும் நடக்காது. அந்த திட்டம் வேறு, இப்போ நடக்க போகிற திட்டம் வேறு, இந்த ஓராண்டு திட்டம் வேறு. ஏன்னு கேட்டால் அவர் வளர்ந்து உச்சத்தை நோக்கி தான் போகிறாரு. ஆனால் அந்த வளர்ச்சியான உச்சம் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்துக்கு என்ன செய்யுது பாருங்கள். உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு இப்படி என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அதை வச்சு நீங்கள் வேணால் நீங்கள் உங்களை சரி பண்ண முடியும். இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி, மிதுனத்திலிருந்து குரு பயிற்சி உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்பாட்டையும் உங்களுக்கு சாந்தமாக எடுத்து போவதற்கு நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை பாதுகாக்குமே தவிர நீங்கள் இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், நான் எதிர்பார்ப்பது இப்படி, எனக்கு இது மாதிரி நடக்குமா என்ற கேள்விக்கு நாங்கள் தெளிவான பதில் சொல்ல முடியாது போல் உங்களுக்கு தோணும். காரணம் என்ன? நீங்கள் எந்தெந்த விதத்தில் பழக்கத்தை உங்களுக்குள்ளே வச்சுருந்தீங்களோ அந்த பழக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த காற்று ராசியில் வந்த குரு பகவான் உங்களுக்கு செயல்பட விடுவார். அந்த செயல்பாட்டின் மூலமாக நீங்கள் அறிவு சார்ந்த விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமான விஷயத்தையும் நீங்கள் செயல்பட வைத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சி நல்லாயிருக்கும். அது உங்கள் பிறப்பை பொறுத்தது. நீங்கள் பிறக்கும்போது இந்த ரிஷபராசிக்கு உடைய அந்த சுக்கிரனும் இந்த ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் 8க்கும் உடைய குரு பகவானும் எப்படிப்பட்ட கனெக்ஷனில் இருந்தாங்களோ அதை பொறுத்து தற்காலிக பிரச்சனைகள் சால்வ் ஆகுமே தவிர உங்களுக்கு நிரந்தரமான பிரச்சனை சால்வ் ஆகுவது காலம் கடக்கும் என்பதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் உங்களோட பயணம் இருக்கணும். பரீட்சையில் மார்க்கு குறையலாம், இல்லை அதிகம் வரும்னு எதிர்பார்த்து அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் வருத்திக்கலாம். இல்லை நீங்கள் படிக்க முயற்சி பண்ண இடத்துல வேலை அந்த இடத்துல கிடைக்காத இருக்கலாம். இல்லை அங்கே போயிட்டு வருவது உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம். இப்படி படிப்பு சம்பந்தமான இடையூறுகளும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சில சஞ்சலமும் அந்த ஒரு நாள் ஏற்படுற சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் என்பதை உணர்ந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் மிகவும் கவனமாக இந்த ஆண்டு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நன்றி.